எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ போட்டு ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சென்னை அசோக் நகரில் இருக்க உதயம் தியேட்டர் பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உதயம் தியேட்டர் 1983 வருஷம் ஓப்பன் பண்ணுறாங்க. சென்னையில் ராயப்பேட்டையில் இருக்க சத்யம் தியேட்டர் எந்த அளவு ஃபேமஸோ அதே மாதிரி தான் இந்த அசோக் நகர் இருக்க உதயம் தியேட்டரும் ஃபேமஸ் சொல்லலாம். அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்னென்னா, இந்த ஏரியாலேயே அதாவது பால்கனி அதுக்கப்புறம் ஏசி இருக்கிற முதல் தேட்டர் இந்த உதயம் தேட்டர் தான். ஆரம்பத்தில் உதயம் ஸ்க்ரீனையும் நாளடைவில் சந்திரன், சூரியன், அதுக்கப்புறம் மினி உதயம்னு ஸ்க்ரீனை பிரிக்கிறாங்க. சத்தியமில் எப்படி 10 ரூபா டிக்கெட் அதாவது பட்ஜெட் டிக்கெட்டுக்கு தனி கவுண்டர் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த உதயம் தேட்டர்லேயும் இருக்கும். நீங்கள் பார்க்குற அந்த கம்பிக்குள்ளே தான் நம்மளுக்கு 10 ரூபா டிக்கெட் கொடுப்பாங்க. மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 hour பிஃபோர் தான் டிக்கெட் கொடுப்பாங்க. நீங்கள் யாரும் இந்த தேட்டரில் இந்த 10 ரூபா டிக்கெட் வாங்கி படம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தேட்டரோட ஒரு மெயினான ப்ளஸ்ஸான விஷயம் என்னென்னா, நீங்கள் இங்கே 4 ஸ்க்ரீனுக்குமே ஹவுஸ்ஃபுல்லானாலும் பார்க்கிங் கன்ஜஸ்டடாகவே இருக்காது. கார் பார்க்கிங் தேட்டரோட ஃப்ரண்ட்டில் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பைக்ஸ் எல்லாமே தேட்டரை சுற்றி பின்னாடியும் சைட்லேயும் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க காருக்கு 50 ரூபாவும் பைக்குக்கு 30 ரூபாவும் பார்க்கிங் சார்ஜஸாக ஒரு ஷோக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் அங்கே ஒரு டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க டைரெக்டாகவே தேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். தேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கொஞ்ச நாளாக மூவி ரிவ்யூஸும் வந்துருந்தது. இனிமேல் அந்த மூவி ரிவ்யூஸ்லாம் இந்த சேனலில் வராது. நீங்கள் ஜென்யூனான பப்ளிக் ரிவ்யூஸும் மூவி ரிவ்யூஸும் பார்க்கணுன்னா, அதாவது மூவி ரிலேட்டடான நியூஸும் பார்க்கணுன்னா, நம்ம கேஎஸ் ரிவ்யூ சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் எப்படி கொடுத்தீங்களோ அதேமாதிரி உங்கள் சப்போர்ட்டை அந்த கேஎஸ்ஆர் சினிமா சேனலுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டை பின் பண்ணுறேன். எல்லோரும் உங்கள் சப்போர்ட்டை கொடுப்பீங்க நம்புகிறேன். ரெஸ்ட் ரூம் பற்றி சொல்லணும்னா, எல்லா ஸ்கினுக்கும் தனித்தனி ரெஸ்ட் ரூமே இருக்குது. ரெஸ்ட் ரூமையும் நல்லா ரெனோவேட் பண்ணி ஓரளவுக்கு க்ளீனாக வச்சுருக்காங்க சொல்லலாம். ஆனால் ரெஸ்ட் ரூம் போகிற ஆடியன்ஸ் தான் அந்த ரெஸ்ட் ரூமை நம்ம சேஃபாக பார்த்துக்கணும். அந்த தேட்டரில் பண்ணுறது இல்லை. சில பேர் இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளேயே ஸ்மோக் பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் இவங்க அவாய்ட் பண்ணணும். ஃபுட் கோர்ட்னு பார்த்தீங்கன்னா, உதயம் சந்திரன் ஸ்க்ரீனுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் மற்ற ஸ்க்ரீனுக்கு எல்லாமே அந்தந்த ஸ்க்ரீன்லேயும் இருக்குது. இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் யூபிஐ பேமெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எல்லா யூபிஐ பேமெண்ட்டும் அக்செப்ட் பண்ணுவாங்க. இங்கே ஸ்நாக்ஸோட ப்ரைஸிங்லாம் பார்த்தீங்கன்னா, பாப்கார்ன் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கும், பஃப் 50 60 ரூபாய்க்கும், வாட்டர் பாட்டில் 50 ரூபாய்க்கும், டோனட் கேக் அது மாதிரி ஐட்டம்லாம் 100 ரூபாய்க்கும், காஃபி அதாவது காஃபி டீ எல்லாமே 50 ரூபாய்க்கும் இங்கே செல் பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்ம இந்த உதயம் தேட்டரில் இருக்க சந்திரன் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இந்த சந்திரன் ஸ்க்ரீன் ஒரு பால்கனி கொண்ட தேட்டர் தான். அதாவது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உதயம்க்கு அப்புறம் இந்த சந்திரன் ஸ்க்ரீனில் தான் பால்கனி இருக்கும். ஆல்ரெடி கிரவுண்ட்லேயே இது ஒரு லெங்க்த்தான ஸ்க்ரீன்னே சொல்லலாம். அந்த லெங்க்த்தான ஸ்க்ரீனுக்கு இவங்க பால்கனி கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரீன்னே சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் இவங்க நெக் பிராண்ட் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனில் டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்ட் தான் இருக்குது. இங்கே மொத்தம் 16 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம் இந்த சந்திரன் ஸ்க்ரீனில். இந்த சந்திரன் ஸ்க்ரீன் பால்கனியை ஃபஸ்ட் கிளாஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் கிளாஸில் ஒரே நேரத்தில் 70 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் கிளாஸுக்கு 112 ரூபான்னு இவங்க டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த சந்திரன் ஸ்க்ரீனோட செகண்ட் அண்ட் தேர்ட் கிளாஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இவங்க செகண்ட் கிளாஸுக்கு 105 ரூபாவும் தேர்ட் கிளாஸுக்கு 50 ரூபாவும் டிக்கெட் பைசா இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 3 கிளாஸையும் சேர்த்து ஒரே நேரத்தில் 515 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற பெரிய ட்ராபேக் என்னென்னா, அந்த ஓல்டு டைப் சீட்ஸ் தான். அதை மட்டும் இவங்க ரெனோவேட் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் உண்மையிலே சூப்பர் ஸ்க்ரீன்னு சொல்லலாம். மற்றபடி இங்கே ஃபேன் அதிகமாக இருக்க மாதிரி வீடியோவில் தெரியும். ஆனால் இங்கே ஃபேன் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏசிலாம் இந்த தேட்டரில் சூப்பராகவே இருக்கும் இந்த ஸ்க்ரீனில். அடுத்து நம்ம இந்த உதயம் தேட்டரில் இருக்க சூரியன் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இந்த சூரியன் ஸ்க்ரீன் தேட்டரோட செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதாவது சந்திரன் ஸ்க்ரீனோட பால்கனிக்கு மேலே தான் இந்த ஸ்க்ரீன் இருக்குது. இந்த சூரியன் ஸ்க்ரீன் ஒரு காம்பாக்டான ஸ்க்ரீன்னே சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் பால்கனி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தான். இந்த ஸ்க்ரீனில் பிக்சர் குவாலிட்டி உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். இவங்க கிறிஸ்டி பிராண்டோட 2K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீன்லேயும் ட்ராபேக்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா அந்த சீட்டிங் மட்டும்தான். ஓரளவுக்கு மட்டும் தான் இங்கே படம் பார்க்க முடியும் இந்த சீட்டிங்கில் உட்காந்து. அதுக்கப்புறம் பேக் பெயின் வர ஆரம்பிச்சிது. இந்த ஸ்க்ரீன்லேயும் கண்டிப்பாக இவங்க சீட்ஸை ரெனோவேட் பண்ணி ஆகணும். இந்த ஸ்க்ரீனில் அதாவது சூரியன் ஸ்க்ரீனில் டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 12 சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஸ்க்ரீனில் எப்போவுமே சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராகவே இருக்கும். ஷார்ட்டாக சொல்லணும்னா கிறிஸ்டன் கிளியரான சவுண்ட் எஃபெக்ட் இந்த ஸ்க்ரீனில் இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் இங்கே ஷார்ப்பாக இருக்கும். இந்த ஸ்க்ரீன்லேயும் ஏசி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்க்ரீனை மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸ் அப்புறம் தேர்ட் கிளாஸ்னு. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸுக்கு 100 ரூபாவும் தேர்ட் கிளாஸுக்கு 50 ரூபாவும் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் ஒரே நேரத்தில் 581 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். சீட்ஸை தவிர்த்து குறைன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக இந்த ஸ்க்ரீன்லேயும் எதுவும் இல்லை. அடுத்து நம்ம உதயம் தேட்டரோட அதாவது உதயம் ஸ்க்ரீனோட பால்கனியான மினி உதயம் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இந்த மினி உதயம் ஸ்க்ரீன் தேட்டரோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இந்த ஸ்க்ரீனுக்கு போகணுன்னா ஸ்டெப்ஸ்லாம் இருக்காது. ஆனால் ஸ்டெப்ஸ் மாதிரியே டைல்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் நடந்து போகிறது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். நான் ஏன் இந்த ஸ்க்ரீனை உதயம் ஸ்க்ரீனோட பால்கனி சொன்னால்,
உதயம் ஸ்க்ரீனோட பால்கனியாக இருந்தது தான் டெமாலிஷ் பண்ணி மினி உதயமாக பில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டிக்கெட்டை கிழிச்சிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி தேட்டருக்குள்ளே போனீங்கன்னா ஏசி உண்மையிலே இந்த ஸ்க்ரீனில் வேறு லெவலில் இருக்கும், படம் முடிஞ்சு வெளியே வர வரைக்கும். இந்த மினி உதயம் ஸ்க்ரீனை ரீசெண்டாக தான் ரெனோவேட் பண்ணாங்க. அதாவது ரெனோவேட்னா ஃபுல் ரெனோவேட் பண்ணல, வெறும் சீட்டிங்ஸை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணாங்க. ஆனால் அந்த சீட்டிங்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னே சொல்லலாம் மற்ற ஸ்க்ரீனை கம்பேர் பண்ணும்போது. இந்த மினிமம் ஸ்க்ரீனில் சீட்டிங்ஸை மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் தேர்ட் கிளாஸ்னு. ஃபஸ்ட் கிளாஸுக்கு 112 ரூபாவும், செகண்ட் கிளாஸுக்கு 105 ரூபாவும், தேர்ட் கிளாஸுக்கு 50 ரூபாயும் டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 3 கிளாஸையும் சேர்த்து ஒரே நேரத்தில் இங்கே 315 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். சவுண்ட் எஃபெக்ட் பற்றி பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்க்ரீனில் இருக்கிற அதே டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்ட் தான் இங்கேயும் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 12 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் பேஸ் உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி வாய்ஸ் கிளாரிட்டியும் பேஸ் கிளாரிட்டியும் ஹெவியாகவே இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் சோனியோட 4K பிராண்ட் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரொஜெக்ஷன் தான் இங்கே மெயின் இஷ்யூன்னு சொல்லலாம். இங்கே பிக்சர் குவாலிட்டி ரொம்ப 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 ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது பிக்சர் குவாலிட்டி ஃபுல்லாகவே ஃபேட் ஆகிடுச்சு. சில சமயத்தில் ரெட் க்ரீனை விட ப்ளூ கலர் வந்து ஓரளவு அதிகமாக இருக்கிற மாதிரியே தெரியும். அது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் படம் பார்க்கும்போது. மற்றபடி பெருசாக குறைன்னு சொல்கிற அளவுக்கு இந்த மினி ஸ்க்ரீனில் எதுவுமே இல்லை. ப்ரொஜெக்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் உண்மையிலே சூப்பர் ஸ்க்ரீன்னே சொல்லலாம். அடுத்து நம்ம இந்த உதயம் காம்ப்ளெக்ஸில் இருக்க மெயின் ஸ்க்ரீனான உதயம் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் தேட்டரோட கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இருக்குது. நீங்கள் தேட்டருக்குள்ளே உங்கள் டிக்கெட்டை கொடுத்த உடனே அந்த டிக்கெட்டை கிழிச்சிட்டு ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த கதவு ஓப்பன் பண்ணி தேட்டருக்குள்ளே என்ட்ரானீங்கன்னா ஏசியும் ஸ்மெல்லும் இந்த ஸ்க்ரீனில் வேறு லெவலில் இருக்கும். சொல்கிறத விட என்னோட ஓல்டு மெமரிஸை இந்த ஸ்க்ரீன் ஞாபகப்படுத்தினே சொல்லலாம். நான் சென்னையில் இருக்க எத்தனை தேட்டரில் படம் பார்த்தாலும் எப்போ போனாலும் இந்த ஸ்க்ரீனோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எந்த தேட்டர் கொடுத்தது கிடையாது. ஏன்னா என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து காலேஜ் டேஸ் வரைக்கும் இந்த தேட்டரில் தான் நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்க்ரீனில் இவங்க கிறிஸ்டி பிராண்டோட 4K பொசிஷனாக யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டிலாம் உண்மையிலே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இது ஒரு பெரிய ஸ்க்ரீன் தான், இருந்தாலும் இந்த பெரிய ஸ்க்ரீனில் 16 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. ஆமாம், இங்கேயும் டிடிஎஸ் சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்டும் உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். ஆனால் கொஞ்சம் பேஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இங்கே இருக்கிற எல்லா ஸ்க்ரீன்லையுமே இவங்க யூஎஃப்ஓட டைப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதாவது யூஎஃப்ஓ கியூப்னா ஒன்றும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுற ஏர்டெல் ஜியோ சிம் மாதிரி தான் இவங்களும் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா சீட்ஸ்னு சொல்லலாம். ஓரளவுக்கு மேலே இங்கே பேக் பெயின் தாங்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேண்டை ஃப்ரீயாக வச்சு படம் பார்க்க முடியாது. ஒரு கையை நம்ம மடி மேலே வச்சு தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த நம்ம சீட்டில் அடுத்த ஒரு கை இருக்கும். இங்கே சீட்ஸை மட்டும் ரெனோவேட் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் இன்னும் வேறு லெவல் ஸ்க்ரீனாகவே இருக்கும். அடுத்து நம்ம சீட்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன்லேயும் மொத்தம் 3 வகையாக சீட்ஸை பிரிக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு, செகண்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் தேர்ட் கிளாஸ்னு பிரிக்கிறாங்க. அதை விட இந்த ஸ்க்ரீனில் என்ன பார்க்க அழகாக இருக்குன்னா, ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்டர் ஆஃபில் இருக்கும்போது ஸ்க்ரீனில் ஒரு ஷேடு இருக்கும், லைட் ஷேடு. அது பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து டிக்கெட் ப்ரைஸ் எப்படின்னா, அந்த ஸ்க்ரீன் ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 ரூபா வந்து அந்த 10 ரூபா டிக்கெட். அதனால தான் அந்த கூண்லேருந்து டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். மற்ற 2 ரூபாவும் 50 ரூபா டிக்கெட். அதுக்கப்புறம் மற்ற ரோஸ் எல்லாமே 75 ரூபா டிக்கெட் வச்சுருந்தாங்க நான் பார்க்கும்போது. இப்போ வந்து அந்த 2 ரோ, அதாவது தேர்ட் கிளாஸ் வந்து 50 ரூபாவும், செகண்ட் கிளாஸ் வந்து 105 ரூபாவும், ஃபஸ்ட் கிளாஸ் 112 ரூபா டிக்கெட் பைசவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 3 கிளாஸையும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் 769 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் குறைன்னு சொல்கிற அளவுக்கு நான் சொன்ன மாதிரி சீட்டிங்ஸ் மட்டும் தான் குறையாக இருக்குது. மற்றபடி இப்போதைக்கு இது ஒரு அபோவ் ஆவரேஜ் தேட்டர்னே சொல்லலாம். இந்த உதயம் தேட்டர் ரெனோவேஷனுக்காக நானும் ஈகராக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் இந்த தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.